பேர் அந்தோணி அம்மா. நான் நாகர்கோயிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி 17 மாதம். நான் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது என்னை ஒரு வண்டிக்காரன் டயர் காலில் ஏறி கால் 2 துண்டாக போச்சு. டாக்டர் எல்லாம் கைவிட்டாங்க. என்னை திருநெல்வேலி கொண்டு போங்க, காலை எடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க. வெளியில் எங்கள் அக்கா எல்லாம் நல்லா அழுதா. அது பிறகு நான் சந்தியாபுரம் இந்த கோயிலில் வண்டி பிடிச்சி எல்லா மாதமும் நான் வந்துட்டு இருப்பேன். பிறகு சந்தியாபுரம் ரூபத்தில் ஒரு டாக்டர் வந்து துண்டாக கிடந்து கால் இவ்வளவு ஜாயிலு தான் எனக்கு உண்டு. நான் சந்தியாபுரம் நான் விடவே இல்லை. சந்தியாபுரம் என்னை காலை தொடுங்க, சந்தியாபுரம் என்னை காலை தொடுங்க. என்னை இங்கே ஆப்ரேஷன் நடக்கலைன்னு சொன்னால் என்னை விஷம் ஊசி போட்டு என்னை கொல்லிடுங்க. நான் இன்னும் கால் இல்லாமல் நான் வாழவே மாட்டேன்னு சொல்லி உடனே ஒரு டாக்டர் வந்து ரத்த ஓட்டை இருக்கி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்போம், சிடி ஸ்கேன் எடுப்போம்னு சொல்லி எனக்கு உடனே அந்த ஹாஸ்பிட்டலில் என்னை ஆப்ரேஷன் நடந்து இந்த துண்டாய் போன காலுக்கு 5 விரலையும் எனக்கு அசைவாட கொடுத்த சந்தியாபுரம் கோடி கோடி நன்றி. எனக்கு இப்போ கால் நான் நடக்கு ஃபாதர்கிட்ட ஒரு 2-3 மாதம் வரை நான் ஃபோன் பண்ணி இங்கே சொல்லுவேன், ஃபாதர் என்ன நான் இங்கே வண்டி பிடிச்சி நான் வந்துட்டு இருந்தேன், எனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு ஃபாதர், எனக்கு பூச வைங்க, நீங்கள் எனக்கு நன்றி பூச வைங்க. அப்படி நான் கால் சரியான நான் கண்டிப்பாக வருவேன். இப்போ என்னை அக்காளு மகளை நான் இங்கே கூட்டி கொண்டு வந்திருக்கிறேன். அவளுக்கு 6 வருஷம் ஆகுது கல்யாணம் முடிச்சு. அது நல்ல மனவேதனையில் இருக்கு, குழந்தை இல்லாமல். அதுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. கூடாக கூடி நன்றி சந்தியாபுரம்.